வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செமிகண்டக்டர். புரியுதுங்களா? இந்த செமிகண்டக்டர்ன்ற டைட்டில் எது எல்லா எக்ஸாமுக்குமே மோஸ்ட்லி வரும். புரியுதுங்களா? டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எடுத்தாலும் சரி, டெக்னிக்கல் எஸ்ஐ எடுத்தாலும் சரி, ஏஇ எக்ஸாம் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே காமனாக வர டைட்டில் என்ன அப்படின்னா செமிகண்டக்டர். புரியுதுங்களா? ஆல்ரெடி நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டக்டர்னா என்ன, அதுக்கப்புறமேட்டு இன்சுலேட்டராக என்ன, செமிகண்டக்டர் என்னன்னு போன வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம். அந்த மூணுமே கம்பாரிசன் டேபிள் ஒன்று போட்டு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக செமிகண்டக்டர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? செமிகண்டக்டர் அப்படின்றது பார்ஷியலாக கண்டக்ட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். செமிகண்டக்டர் எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மனியம் அதுவெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். புரியுதுங்களா? நார்மலாக ஒரு கண்டக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்சுலேட்டர் என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டோம். செமிகண்டக்டர் பார்ஷியலி கண்டக்டட், பார்ஷியலி நான் கண்டக்டட். எப்போ கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணும் போதும் இல்லைன்னா ஒரு வோல்டேஜ் கொடுக்கும் போதும் செமிகண்டக்டர் என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா கண்டக்டராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? 0 டிகிரி கெல்வின்ல, அதாவது 0 டிகிரியில் என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு இன்சுலேட்டராக ஒர்க் ஆகும். இது செமிகண்டக்டர். அதெல்லாம் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்குள்ளே நம்ம போவோம். நார்மலாக ஒரு செமிகண்டக்டர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரானா என்ன, புரோட்டானா என்ன, நியூட்ரானா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம 1 by 1 போவோம். ப்ரொசீஜர் வைஸ் போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா புரோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு அணுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். நியூட்ரான் அப்படின்றது நியூட்ரல் சார்ஜ். ஓகேங்களா? இப்போ இந்த புரோட்டானும் இங்கே பாருங்க, புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா நியூக்ளியஸ். இம்பார்ட்டண்டான கேள்வி, டிப்ளமோ எக்ஸாமில் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்க கேள்வியில் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. புரியுதுங்களா? சார் நியூக்ளியஸ் அப்படின்றது என்னென்னவா இருக்கும் அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் உங்களுக்கு நியூக்ளியஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி தான் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து ரவுண்ட் அடிக்கும். அதுதானே ரவுண்ட் அடிக்கும். புரியுதுங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கேள்வி, இம்பார்ட்டன்டான கேள்வி, ஒவ்வொரு ஆர்பிட்லையும் மேக்சிமம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 2n ஸ்கொயர். 2n ஸ்கொயர் இதுதான் என்னது எலக்ட்ரான் மேக்சிமம் ஒவ்வொரு ஆர்பிட்லையும் இருக்கிறது. ஆர்பிட்டுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இது வந்து நியூக்ளியஸாக இருக்கும். இது ஒரு ஆர்பிட், இது ஒரு ஆர்பிட், இது ஒரு ஆர்பிட், இது ஒரு ஆர்பிட். ஃபர்ஸ்ட்டுக்கு பேர் கே, எல், எம், என் அப்படின்னு பேர் வச்சிருப்போம். இது 1, இது 2, இது 3, இது 4. இப்போ இங்கே நான் 1 போட்டேன் அப்படின்னா கேக்கு வந்து நான் 1 போட்டேன் அப்படின்னா 2 × 1 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வரும் 2 × 1 = 2. அப்போனா கேல உங்களுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். 1, 2. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எல்லோட நம்பர் என்ன 2. அப்படின்னா 2 × 2 போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ 2 2 4, 4 2 8. அப்படின்னா இதில் 8. புரியுதுங்களா? அப்படின்னா 8 எலக்ட்ரான் இதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? எல்லுக்குள்ளே 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு KLM. ஸோ எம்முக்கு வந்துட்டோம். எம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ன்ற நம்பர் என்னது இங்கே 3. ஃபார்முலா உங்களுக்கு என்ன 2 × எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் 3 போடுவோம் ஸ்கொயரு. அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் 2 × மீனிங் என்ன 3 × 3 உங்களுக்கு என்ன வரும், நார்மலாக உங்களுக்கு என்ன வரும் 3 9. அப்படின்னா 1 9 9 18. அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு எம்மில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 18 இருக்கும். எல்லில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 18 இருக்கும். அப்படின்னா
இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னா 18 எலக்ட்ரான் இருக்கணும். 1 2 5 6 இது மாதிரி எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 18 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 2 8 18. n எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 போடுவோமா? ஸோ 2 × 4 ஸ்கொயர் அப்படின்னா 2 × 4 16 16 16 7 16 32 32 அப்படின்னா எண்ணில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 32. மேக்ஸிமம் அப்படின்னா இந்த அவுட்டரில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 32 எலக்ட்ரான் இருக்கும். நான் போடுறது 32 எலக்ட்ரான் என்ன சொல்லும் போடணும். இதுதான் ஒவ்வொரு ஆர்பிட்லையும் இருக்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். KLMN. கேல மேக்ஸிமம் 2, Lல 8, Mல 18, Nல 32. இந்த கேள்வி ஃபார்முலா கேட்பாங்க, இதையும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ளே இந்த லைனுக்குள்ளே நான் இவ்வளோ கேள்வி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு பேர் என்ன ஆகும்? வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிறதுக்கு பேர் என்னது? வேலன்ஸ் எலக்ட்ரான். அடுத்தது ஃப்ரீ எலக்ட்ரான். ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னா நியூக்ளியஸோட உங்களோட எலக்ட்ரான் வந்து லூஸ்லி கனெக்டடாக இருக்கும், லூஸ்லி கனெக்டிவ்லியாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. இது ஃப்ரீ எலக்ட்ரான். பாண்டட் எலக்ட்ரான்னா டைட்லி கனெக்டடாக இருக்கும். நியூக்ளியஸோட டைட்லி என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா கனெக்ஷனில் இருக்கும். அதனால் அது டக்குன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெளியே அனுப்ப முடியாது. புரியுதுங்களா? இதுதான் என்ன சொல்லுவாங்க. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான், பாண்டட் எலக்ட்ரான். பாண்டட் அப்படின்னா டைட்லி அட்டாச்சு நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டைட்லி அட்டாச் பண்ணியிருப்போம். இது என்னது? லூஸ்லி கனெக்டிவிட்டிலே இருக்கும். அடுத்தது ஃப்ரீ எலக்ட்ரான். இப்போ பாண்டட் எலக்ட்ரான்றது ஆர்பிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது மோஸ்ட்லி பாண்டடாக இருக்கும். ஆர்பிட்லேருந்து தள்ளி போகுதுல்ல, அது எல்லாமே என்னவாகும் அப்படின்னா டைட்டை வந்து லூஸ் பண்ணுது, லூஸ்லி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்பிட்ல இருந்து பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் என்னது? பக்கத்தில் இருக்க ஆர்பிட் எல்லாமே உங்களுக்கு பாண்டட் எலக்ட்ரானில் வந்துடும். ஆர்பிட்லேருந்து தள்ளி போகுதுல்ல, அதெல்லாம் என்னவாகும் அப்படின்னா லூஸ்லி கனெக்டடில் வந்துடும். அதனால வேலன்ஸ் எலக்ட்ரான்றது நார்மலாக உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான். நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். வேலன்ஸ் எலக்ட்ரான் மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்கும். செமிகண்டக்டர் படிக்கிறதுனா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இதுதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சிலிக்கானோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி ஜெர்மனியத்தோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் இங்கே நாங்கள் காமிச்சிருக்கோம். சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் கேட்பாங்க 14. சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் கேட்பாங்க 14. ஓகேங்களா? சிலிக்கான் அட்டாமிக் நம்பர் என்ன வரும் அப்படின்னா 14. இப்போ நீங்கள் இதை எண்ணி பார்த்தீங்கன்னா 14 இருக்கும். 1 2 முடிஞ்சிருச்சா? 3 4 5 6 7 8 9 10. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்க 4 இங்கே இருக்கும். ஏன் இங்கே நம்ம 2 போட்டிருக்கோம் அப்படின்னா கேல மேக்ஸிமம் 2 தான் ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா? எல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எம்ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 32 வரையும் ஃபில் பண்ணலாம். 32 வரையும் ஃபில் பண்ணலாம். ஆனால் எனக்கு இருக்கிறது என்ன? அது ரிமைனிங் 4 தான் இருக்கும். அதனால தான் 4 மட்டும் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் 32 வரை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபில் பண்ணிட்டு 33 வரத அடுத்த செல்லுக்கு நம்ம அடுத்த ஆர்பிட்டுக்கு கொண்டு போகணும். புரியுதுங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஜெர்மனியத்துக்கு உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன வரும் அப்படின்னா 32 வரும். ஸோ 32 நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இது மாதிரி போட்டிருப்போம். 2 வந்திருக்கும், அதுக்கப்புறம் 8 போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் 18 போட்டிருப்பேன், ரிமைனிங் 4 இருக்கும். அந்த 4 நான் அடுத்த ஆர்பிட்டுக்கு கொண்டு போவோம். இது எல்லாம் கேள்வியாக வரும். படம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக நம்ம டயக்ராம் வச்சே காமிக்கிறோம். ஸோ சிலிக்கான் முடிஞ்சு, ஜெர்மனியம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது எனர்ஜி பேண்ட் டயக்ராம். இதுதான் உங்களோட எனர்ஜி பேண்ட் டயக்ராம். இந்த டயக்ராமில் கண்டக்டர் இருக்கு, இன்சுலேட்டர் இருக்கு, செமி கண்டக்டர் இருக்கு. மூணுத்துக்குமே இருக்கிற ஒரு பேண்டு டயக்ராம். ஓகேங்களா? இது நார்மலாக உங்களுக்கு இந்த எனர்ஜி கேப் பாருங்களேன் அதிகமாக இருக்கு. இங்கே பாருங்க ஓவர்லேப்ல இருக்கு, இது வந்து கம்மியாக இருக்கு. இந்த நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம்
எது எது என்ன அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டக்டர் டைப்புக்குள்ளே போயிடும். ஓகேங்களா. இது எங்கே போயிடும் அப்படின்னா செமிகண்டக்டர் அப்படின்ற டைப்புக்குள்ளே ஓடி போயிடும். இது என்ன டைட்டிலுக்கு வரும் அப்படின்னா இன்சுலேட்டர். ஃபோர்பிடன் கேப் அதிகமாக இருக்கும். நார்மலாக என்னவா இருக்கும் அப்படின்னா 15 எலக்ட்ரான் வோல்ட், மோர் தென் 15 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். செமிகண்டக்டரில் 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன கேப்பே கிடையாது, ஓவர்லாப்பிங்குள்ளே போயிடுச்சு. ஓவர்லாப்பிங்கில் உள்ள போயிடுச்சு. புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுக்குள்ளே வரும். வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு, ஃபோர்பிடன் எனர்ஜி கேப். இங்கே சொல்லியிருக்காங்களா இந்த வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு, அடுத்தது என்னது இந்த ஃபோர்பிடன் எனர்ஜி கேப். அதை பற்றி மட்டும் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு என்னது வேலன்ஸ் பேண்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நான் சொல்ல போகிறது வேலன்ஸ் பேண்ட். இந்த வேலன்ஸ் பேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. த பேண்ட் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி ஃபில்டர்டு. வேலன்ஸ் பேண்டு இந்த இங்கே இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான், இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும், அப்படின்னா பார்ஷியலி ஃபில் ஆகிருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான். இதுவே கண்டக்ஷன் பேண்டை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டக்ஷன் எலக்ட்ரான் என்னவா இருக்கும் அப்படின்னா எம்டி ஆர் பார்ஷியலி ஃபில்டு. எம்டி ஆர் பார்ஷியலி ஃபில்டு. ஓகேங்களா. கண்டக்ஷன் பேண்டு, வேலன்ஸ் பேண்டு கீழே இருக்கும், கண்டக்ஷன் பேண்டு மேலே இருக்கும். புரியுதுங்களா? இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃப்ரீலி அண்டு கண்டக்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டு. இதெல்லாம் நார்மலான வார்த்தை, தெரிஞ்சுக்க வேண்டியது. த பேண்ட் மேபி எம்டி ஆர் பார்ஷியலி ஃபில்டர்டு. இங்கே கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி ஃபில்டர்ட். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோர்பிடன் எனர்ஜி கேப்னா உங்களுக்கு தெரியும், அந்த கேப் தான். புரியுதுங்களா? இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா இவி எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நார்மலாக ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கம்மியாக இருக்கும். அதோட எலக்ட்ரான் வோல்டேஜ் சொல்லியிருக்கீங்களா 1 EV அப்படின்னு சொல்லியிருக்கோம் தெரியுங்களா? அந்த பாயிண்ட் இருக்குது. அடுத்தது நோட்ஸ் கொடுத்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருந்தால் என்ன, அதிகமாக இருந்தால் என்ன, கம்மியாக இருந்தால் என்ன பார்த்துக்கோங்க. நார்மலாக நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா செமிகண்டக்டராக இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா செமிகண்டக்டராக இருக்கும். அடுத்தது வேலன்ஸ் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் 4 இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா இன்சுலேட்டராக இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா இன்சுலேட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இங்கே நம்ம போட்டிருப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் கண்டிஷனு. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 4 இருந்துச்சுன்னா செமிகண்டக்டர், வேலன்ஸ் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்சுலேட்டர். அதே மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரான் கம்மியாக இருந்துச்சு, 4 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது கண்டக்டர். ஓகேவா? அடுத்தது பாண்டிங் ஆஃப் செமிகண்டக்டர். பாண்டிங். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா இதில் எத்தனை செமிகண்டக்டர், இது என்னது சிலிக்கானு, அவுட்டர் மோஸ்டில் 4 இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா அந்த 4 எலக்ட்ரான் இங்கே காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஆட்டமில் இருக்கு, சிலிக்கான் ஆட்டத்தில் இருக்க 4, இது ஒரு சிலிக்கான். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் பாண்டு. இந்த பாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கோவலன்ட் பாண்டு. கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? கோவலன்ட் பாண்டு. ஓகேங்க. ஸோ செமிகண்டக்டர் மேபி atomic stability the covalent bond formed. புரியுது? ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது கோவலன்ட் பாண்ட். இதுக்கு பேர் அப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது. இதுக்கு பேர் என்னது கோவலன்ட் பாண்டு. அடுத்து எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜென்ரேஷன். எலக்ட்ரான் ஹோல் பேர் எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஒரு செமிகண்டக்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறேன், அப்படி இல்லைனா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம், ரெண்டும் ஒன்று தான். வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகி போயிடும். அதுக்கு பேர் என்னது ஃப்ரீ எலக்ட்ரான். அங்கே தெரிய
என்ன வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ஹோல் வந்து உருவாகிடும். அந்த ஹோலுக்கு பேர் தான் எலக்ட்ரான் ஹோல் பேர். இது எப்படி நடக்கும்னா நம்ம பிரேக் பண்ணணும். எதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா என் கோவலன்ட் பாண்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணுறதுனால எனக்கு எலக்ட்ரான் ஹோல் பேர் உருவாகும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா நான் ஒரு எனர்ஜியை கொடுக்கணும். அந்த எனர்ஜி டெம்பரேச்சராகவும் இருக்கலாம், அப்படின்னா வோல்டேஜாகவும் இருக்கலாம். அப்போ என்ன நடக்கும், வேலன்ஸ் பேண்ட்லேருந்து அது எங்கே போகும், கண்டக்ஷன் பேண்டுக்கு ஓடி போயிடும். வேலன்ஸ் பேண்ட்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு ஓடி போயிடும். அதனால அந்த எலக்ட்ரானோட ஓடி போகிறதுனால அந்த எலக்ட்ரானோட இடம் வந்து எம்டியாகவே இருக்கும். ஸோ ஓகேங்களா, இது எலக்ட்ரான் இடம். அதுக்கு என்ன ஆகுது, அந்த இடம் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் ஹோல் பேர். அடுத்து கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷனை பொறுத்தவரை எனக்கு தெரியும், இன்ட்ரின்சிக் ஆர் பியூர் செமிகண்டக்டர், அது எக்ஸ்ட்ரின்சிக் ஆர் இம்பியூர் செமிகண்டக்டர். ஸோ இந்த இடத்துல இன்ட்ரின்சிக் ஆர் பியூர் செமிகண்டக்டர்னா சிலிக்கான் மட்டுமே இருக்கும், ஜெர்மானியம் மட்டுமே இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அதுதான் பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்றது பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டரை எடுத்து நான் டோப்பிங் பண்ணுவேன். டோப்பிங் பண்ணுறதுனால அது என்ன மாறும் அப்படின்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். டோப்பிங் அப்படின்னா ஆடிங் இம்பியூரிட்டி. இப்போ என் டைப் மெட்டீரியலை எடுத்துக்கிட்டேன்னா நான் பி டைப்பை ஆட் பண்ணணும். டோப்பிங்னா பி டைப் எடுத்துக்கிட்டேன்னா என் டைப்பை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அதுக்கெல்லாம் பேர் என்னது, டோப்பிங். ஓகேங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ஒரு லைன் இருக்கு பாருங்க, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துட்டு கேள்வியாக கேட்பாங்க. ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை பொறுத்தவரையும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஹோல்ஸ். ஓகேங்களா. அடுத்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா நான் தான் சொன்னேன் ஆடிங் இம்பியூரிட்டி பண்ணுறோன்னு சொல்லி, அதான் இங்கே சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டி இஸ் நோன் அஸ் டோப்பிங். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரின்சிக் பொறுத்தவரை நம்ம என்ன படிப்போம், என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகேங்களா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே காமிச்சிருக்காங்க. இது என் டைப் செமிகண்டக்டர். ஸோ என் டைப் செமிகண்டக்டரை பற்றி இப்போ பார்ப்போம். இதுதான் என் டைப் செமிகண்டக்டர் டயக்ராம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. இது என்னது அப்படின்னா பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆர்கானிக், ஆன்டிமனி, அடுத்தது பாஸ்பரஸ். இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆடட் டு பியூர் செமிகண்டக்டர். ஸோ பென்டாவேலண்ட் ஆடட் டு என்னது, பியூர் செமிகண்டக்டர். பியூர் செமிகண்டக்டர் 4 இருக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல. என் டைப்பில் அவுட்டர் மோஸ்ட்ல 5 இருக்கும். சிம்பிள், புரியுதுங்களா. இப்போ இதில் இருக்க 5, இதில் 4, இதில் அப்படின்னா என்னவாகும், இதில் இருக்க 4 இதில் இருக்கிற 4ஓட சேர்ந்துடும். ரிமைனிங் 1 பேலன்ஸாகவே இருக்குமா, ரிமைனிங் 1 என்னவா இருக்கும், பேலன்ஸாகவே இருக்கும். இப்படி இப்போ ஈஸியாக பார்த்துக்கலாம். 4ஓட சேரும், மீதி 1 என்னவா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் நம்ம இந்த இடத்துல கான்செப்ட். ஓகேங்களா, ஃப்ரீயாக இருக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா அதான் லெஃப்ட் ஃப்ரீ. அது எலக்ட்ரான் மூவ்ஸ் கண்டக்ஷன் பேண்ட், எலக்ட்ரான்ஸ் மூவ் கண்டக்ஷன் பேண்ட். ஓகேங்களா. ஸோ 4க்கு 4, மீதி 1 எம்டி. புரியுதுங்களா, அதான் இங்கே சொல்லுவாங்க. இந்த சுமால் அம்பண்டா பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பியூர் செமிகண்டக்டரோட ஆட் பண்ணுறேன். 4 நான் சொன்னது எல்லாமே இந்த இடத்துல பாயிண்ட்ஸாக உங்களுக்கு இருக்கும். அடுத்தது இதில் கேள்வி என்ன வரும் அப்படின்னா இது பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி, அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா. இதெல்லாம் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பி டைப் செமிகண்டக்டர். ஸோ பி டைப் செமிகண்டக்டருக்கு நான் என்ன எடுத்துக்குவேன் அப்படின்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி எடுத்துக்குவேன். ஸோ ட்ரைவேலண்ட் ஆட்டமை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்,
டெட்ரானா 4, டெட்ராக்கு எக்ஸாம்பிள் தான் சிலிக்கான் ஜெர்மானியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஆட் பண்ணுறேன். இப்போ அங்கே 4 இருக்கும், இங்கே 3 தான் இருக்கும். அப்படின்னா ஒரே ஒரு சிலிக்கானில் இருக்க அந்த அவுட்டர் மோஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் என்ன, அதனால் அது என்னவா மாறினோம்னா நார்மலாக அது பி டைப் செமிகண்டக்டரில் இந்த மாதிரி வரும். நான் சொன்னது பட்டிருப்பாங்க 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, அது இங்கே வந்து ஒரு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆயிரும் அப்படின்னா கோவலன்ட் பாண்டு உருவாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன வருதுன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஆர் கிரியேட்டட், த ஹோல்ஸ் இன்க்ரீஸிஸ் கண்டக்டிவிட்டி. அங்கே எலக்ட்ரான் இன்க்ரீஸ் தி கண்டக்டிவிட்டி, இங்கே ஹோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் தி கண்டக்டிவிட்டி. ஹோல்ஸ் இன்க்ரீஸ் தி கண்டக்டிவிட்டி, ஹோல்ஸ் இன்க்ரீஸ் கண்டக்டிவிட்டி. அடுத்தது ட்ரிப்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ட்ரிப்ட் கரண்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு சப்ளை கொடுப்பேன். ட்ரிப்ட் கரண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சப்ளை கொடுப்பேன். ஒரு செமிகண்டக்டர் நான் எடுத்துக்கிட்டேன், அந்த செமிகண்டக்டர் சிலிக்கானா இந்த இடத்துல இருக்குது. அதோடு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரியோட பாசிட்டிவ் இந்த இடத்துலையும் பேட்டரியோட நெகட்டிவ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெகட்டிவை பிடிச்சி எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹோல்ஸை பிடிச்சி இழுக்கும். புரியுதுங்களா? இதனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இங்கிட்டு இருந்து இங்கே மூவ் ஆகும், இங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட் ஆகிறதுனால எனக்கு ஒரு கரண்ட் உருவாகும். அந்த கரண்ட்டுக்கு பேரு தான் ட்ரிப்ட் கரண்ட். அந்த கரண்ட்டுக்கு பேர் என்னது? ட்ரிப்ட் கரண்ட். புரியுதுங்களா? அந்த மூவ்மெண்ட் ஆகிற அந்த சார்ஜ், மூவ்மெண்ட் ஆஃப் தி சார்ஜ் கேரியர்ஸ் கன்ஸ்டியூட் கரண்ட். அந்த கரண்ட்டுக்கு பேர் ட்ரிப்ட் கரண்ட். அந்த கரண்ட்டுக்கு பேர் என்னது? ட்ரிப்ட் கரண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே டிஃப்யூஷன் கரண்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சப்ளையும் நான் கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு சப்ளையும் கொடுக்க மாட்டோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரிப்ட் டிஃப்யூஷன். டிஃப்யூஷனை பொறுத்தவரை நான் என்ன பண்ணல, எந்த இடத்துலையும் நான் சப்ளையே கொடுக்கல. இப்போ ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். புரியுதுங்களா? அதனால் எனக்கு ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் என்னது? டிஃப்யூஷன் கரண்ட்டு. போட்டிருக்கோமா? ஹை கான்சன்ட்ரேஷன் ரீஜன் நிறையா இருக்கிற இடத்துல இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகும், நிறையா இடத்துல இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகும். அதுக்கு பேர் வந்து டிஃப்யூஷன் கரண்ட்டு. இது போட்டிருக்கும் போது சொல்லிட்டோம். இந்த சார்ஜ் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இஸ் அக்கர்ட் இன் at one end of the semiconductor. The force repulsed between charge carrier result that the tendency of charge carrier move gradually the region high concentration to low concentration region. புரியுதுங்களா? டெண்டன்சி மூவ் ஆகுது. மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு என்னது? ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு உருவாகும். இது வந்து நான் யூனிஃபார்ம் தான். இந்த மாதிரி யூனிஃபார்ம் எடுத்துட்டோம்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் ஸ்பிளிட் ஆகி ஈவனாக இருக்கும். புரியுதுங்களா? அப்படின்னா ட்ரிப்ட் கரண்ட் டிஃப்யூஷன் கரண்ட்னா என்றைக்குமே குழப்பக்கூடாது. ட்ரிப்ட் அப்படின்னா சப்ளை கொடுக்குறோம், டிஃப்யூஷன் அப்படின்னா சப்ளை கொடுக்கல. ட்ரிப்பில் சப்ளை கொடுக்கறதுனால பாசிட்டிவ் சைடு நெகட்டிவும், நெகட்டிவ் சைடு பாசிட்டிவும் மூவ் ஆகும். அதனால் எனக்கு ஏற்பட அந்த கரண்ட் ஃப்ளோக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிப்ட்டுன்னு சொல்லுவோம். டிஃப்யூஷனை பொறுத்தவரை எந்த ஒரு சப்ளையும் கொடுக்க மாட்டேன். ஹையாக இருக்கிற இடத்துல இருந்து லோவாக இருக்கிற இடத்துக்கு என்னவாகும் அப்படின்னா மூவ் ஆகும். அதனால் ஏற்படுற கரண்ட்டுக்கு பேர் என்னது? டிஃப்யூஷன் கரண்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செமிகண்டக்டர் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இவ்வளோ தான் செமிகண்டக்டர். இதில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். ஓகேங்களா? வேறு எதுவுமே செமிகண்டக்டர்லேருந்து கேட்க முடியாது. ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டக்டரு, அதே மாதிரி இன்சுலேட்டர், செமிகண்டக்டர் ஓவர்வியூ கொடுத்துருப்போம். அதில் டிஃப்ரென்ஸே சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? இந்த வீடியோவில் செமிகண்டக்டர் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ என் டைப்பு, பி டைப்பு பார்த்துக்கோங்க. அதில் இருக்க எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டினா என்ன, ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டினா என்ன, டெட்ராவேலண்ட் இம்பியூரிட்டினான்னு பார்த்துக்கோங்க. டெட்ரா அப்படின்றது உங்களுக்கு எதை குறிக்கும் அப்படின்னா 4ன்றது குறிக்கும். 4ன்றது எங்கே போயிடும்? செமிகண்டக்டருக்குள்ளே ஓடி போயிடும். அதே மாதிரி பி டைப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிக்குள்ளே வரும். அந்த பேரில் கேட்பாங்க. பி டைப்புன்றது எத்தனை வேலன்ஸ் செல்லில் இம்பியூரிட்டியாக இருக்குன்ற மாதிரி ட்ரை. அதே மாதிரி நெகட்டிவை எடுத்துட்டேன் அப்படின்னா அது என்னது? பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. இதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாது. அதுக்கப்புறம் கேட்கணும் அப்படின்னா அந்த 2n² சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம்ல, அந்த ஃபார்முலா தான் கேட்க முடியும். புரியுதுங்களா? இதுதான் நம்ம ஓவர்வியூவும் ஃபுல்லாகவும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதிலேருந்து அடுத்த டைட்டில் பிஎன் ஜங்ஷன் தான் பார்க்கணும். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம அகாடமிக்கில் டெக்னிக்கல்ஸே, தாலுகேஸே, ஏஇ, அதே மாதிரி ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்குரிய
கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன் ஆஃப்லைனுக்கு அவைலபிளாக இருக்குது போத். அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸும் நம்மள்ட்ட இருக்குது. புக் மெட்டீரியலும் நம்மள்ட்ட இருக்குது. வேணுன்றவங்க கீழே வந்து நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி இன்னொரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.